ராசிபுரம் குழந்தைகள் விற்பனை வழக்கை சிபிசிஐடிக்கு மாற்றி டிஜிபி உத்தரவிட்டுள்ளார். செல்போன் உரையாடல் முதல் சிபிசிஐடி வரை என்ன நடந்தது என்று விரிவாக பார்க்கலாம். இப்போ உங்களுக்கு எது வேணும் சார்? பொண்ணு பையன் ரெண்டுல எது இருந்தாலும் சரிங்க. எது இருந்தாலும் ஓகேன்றாங்க. பையன் அன்னைக்கே நீங்க சொன்ன கேள்விப்பட்டீங்களேங்க சார். 3:30 சொல்லிருந்தீங்க. அது கருப்பா இருக்கனாலங்க சார். கலரால இருந்தா 4, 4.15 இந்த மாதிரி சார். காய்கறியை போல பேரம் பேசி குழந்தைகள் விற்கப்படுவதை 25ஆம் தேதி முதலாக வெளி உலகிற்கு வெளிச்சம் போட்டு காட்டியது புதிய தலைமுறை. அதன் பின் விழித்துக் கொண்ட காவல்துறை குழந்தைகளை ரகமாக பிரித்து பேரம் பேசி விற்பனை செய்ததாக ஓய்வு பெற்ற செவிலி அமுதா மற்றும் அவரது கணவர் ரவிச்சந்திரனை கைது செய்தது. அவர்கள் கொடுத்த தகவல் விசாரணையை அடுத்தடுத்த கட்டங்களுக்கு நகர்த்தியது. இடைத்தரகர்களாக செயல்பட்ட கொல்லிமலை வாழவந்தி நாடு அரசு மருத்துவமனை அவசர ஊர்தி ஓட்டுநர் முருகேசன், அருள்சாமி, பர்வீன், ஹசீனா, செல்வி, லீலா ஆகியோர் கைது செய்யப்பட்டனர். கொல்லிமலை சுற்றுவட்டார மலை கிராமங்களிலிருந்து குழந்தைகளை வாங்கி கொடுத்தவர் முருகேசன் என்று கூறப்படுகிறது. அமுதா குழந்தையை மட்டும் விற்கவில்லை, வாகனம் வாங்குபவரின் பெயரில் ஆர்சி புக் கொடுப்பது போல குழந்தை அவர்களுக்கே பிறந்ததாக பிறப்புச் சான்றிதழும் வாங்கி கொடுத்துள்ளார். அதற்கு தனியே 70,000 ரூபாய் சர்வீஸ் சார்ஜ். அமுதா முதல் போலி சான்றிதழ் கொடுக்கும் அரசு ஊழியர்கள் வரை பலரும் அந்த பணத்தை பங்கு போட்டுக் கொண்டுள்ளனர். இவர்களின் செயலால் ராசிபுரம் மற்றும் கொல்லிமலை சுற்றுவட்டாரத்தில் கடந்த 2 ஆண்டுகளில் வழங்கப்பட்ட பிறப்புச் சான்றிதழ்களின் உண்மைத்தன்மையை ஆராயும் நிலைக்கு தள்ளப்பட்டது சுகாதாரத்துறை. கொல்லிமலை சுற்றுவட்டாரத்தில் ஆய்வு செய்தபோது 20 பெற்றோரிடம் பிறப்புச் சான்றிதழ் இருந்தது, ஆனால் குழந்தைகள் இல்லை. அதிர்ச்சி அடைந்த சுகாதாரத்துறை அதிகாரிகள் ராசிபுரம் மற்றும் கொல்லிமலை மட்டுமின்றி தமிழகம் முழுவதும் குறிப்பிட்ட கால இடைவெளிக்குள் வழங்கப்பட்ட பிறப்புச் சான்றிதழ்களை ஆய்வு செய்யும் பணியில் இறங்கியுள்ளனர். குழந்தை விற்பனை கும்பல் நாமக்கல் சுற்றுவட்டாரம் மட்டுமின்றி தமிழகம் முழுவதும் கிளை பரப்பியிருக்கலாம் என்ற ஐயமும் அதற்கு காரணம். குழந்தை விற்பனை கும்பலின் கரம் வெளிநாடு வரை நீண்டிருப்பதாகவும் காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டது. கைதான 8 பேரில் 2 கூட்டுறவு வங்கி அலுவலக உதவியாளர் ரவிச்சந்திரனும் கொல்லிமலை அவசர ஊர்தி ஓட்டுநர் முருகேசனும் பணி இடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். குழந்தை விற்பனை கும்பலின் மற்ற கண்ணிகளை ராசிபுரம் காவல்துறையினர் தேடி வந்த நிலையில் விரிவான விசாரணைக்காக வழக்கை சிபிசிஐடிக்கு மாற்றி உத்தரவிட்டுள்ளார் டிஜிபி. புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் துரைசாமியுடன் கவியரசன்.